என்ன என்ன இந்த நாகரிக காலத்துல இந்த எப்படி விரவு போட்டு வெட்டிடக்கா வீட்டுல கேஸ் எல்லாம் கிடையாதுண்ணே? கேஸ் அடுப்புலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து சும்மா வீட்டுல காய்ச்சி போட பால் காய்க்கிறதுக்கும் கூட்டு குழம்பு வைக்கிறதுக்கு தான் கேஸ். சரி. மத்தபடி சோறு பொங்கிறதுக்கு முழுக்க முழுக்க விரவு அடுப்பு தான். விரவு தான். ஏன் அப்படின்னா கேஸ் அடுப்புலயும் சோறு பொங்கி இருக்கும், விரவு அடுப்புலயும் சோறு பொங்கி பார்த்து சாப்பிட்டுருக்கோம். ஆனா எதுக்கு அப்படின்னா கஞ்சிக்கு விரவு அடுப்பு சாப்பாடு தான் சூப்பரா இருக்கும். ஏன்னா இப்ப நைட்டு சோரத்தை பொங்கி வச்சு தண்ணி ஊற்றி போட்டாச்சுன்னா மறுநாள் காலையில 2 நேரமும் நாங்க காலையிலேயும் மதியமும் கஞ்சி தான் குடிக்குது. சரி. அதனால விரவடுப்பு சோறு பொங்கி சாப்பிட்டாதான் அந்த கஞ்சிக்கு ஈக்குவலா சூப்பரா இருக்கும். அது காலையில கஞ்சி கரைச்சு குடிக்கும் போது அதுல 2 வெங்காயத்தையும் ஊறுகாய் நக்கிக்கிட்டு சாப்பிடும் போது அது ருசி இருக்குதே வேற லெவலு. அதெல்லாம் சாப்பிட்டு பழகாச்சு அப்படின்னா நம்ம உடம்புல வந்து அதிகமான ஸ்டெமினா உருவாகும், ஆரோக்கியமா வாழக்கூடிய ஒரு சக்தி உண்டாயிடும். கிராமப்புறங்கள்ல நாங்க நிறைய பேரு எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா அங்க எல்லாருமே பழைய காலத்துல உள்ள பழக்க வழக்கங்கள் எல்லாம் இன்னும் கடைபிடிச்சிட்டு தான் இருக்கேன். விறகடுப்பு சாப்பாடு, இந்த கொடி அடுப்பு சாப்பாடு, ஒரே அடுப்புல 2 சோறும் சரி குழம்பு கூட்டுலாம் வேகும்ல, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் எங்க ஊர்கள் எல்லாம் நிறைய வீடுகள்ல இருக்கதான் செய்யுது. இதெல்லாம் எங்களுக்கு பாரம்பரிய பழக்கங்களை வழக்கமா கொண்டு வரணுங்கிற அது ஆசை இல்ல. ஆரோக்கியமா வாழறதுக்கு தேவையான அத்தியாவசிய தேவையான ஒரு உணவு விரவடுப்பு சோறு மட்டும்தான். சாப்பிட்டு நான் பெருமைக்கு சொல்லல, நீங்களும் நான் சொன்னதுக்காக வனக்கட்டு வேணா விரவுல கொஞ்சம் பறக்கி போட்டு நீங்க பொங்கி ஒரு சாப்பிட்டு தான் பாருங்களேன். நிறைய பேர் கிராமப்புறங்கள்ல நாங்க சாப்பிடுதோம். ஆனா நகர்ப்புறங்கள்ல நிறைய பேர் விரவடுப்பு சோறு பானை சாப்பாடு அப்படின்ட்டு நிறைய இடங்கள்ல தேடி ஓடி போறாங்க. ஆனா நாங்க இது இயற்கையா அனுபவிக்கிறோம். காரணம் என்னன்னா எங்களோட வாழ்வாதாரங்களை இப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்குங்கிறத நாங்க கடைபிடிச்சிட்டு இருக்கோம். ஒரு கிராமத்துல வாழ்ற மக்கள் ஆரோக்கியமா வாழ்றாங்க அப்படின்னா அதுக்கான மூலதனமான ரகசிய உண்மை இது ஒண்ணுதான். ஒண்ணு ஆனா நிறைய இருக்குது. அதுல ஒரு டிப்ஸ் இது ஒண்ணு.